ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான். காலிஃப்ளவரை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிறிஸ்பி கோபி ஃப்ரைட். இந்த கிறிஸ்பி கோபி ஃப்ரைட் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர், சில்லி பவுடர் 2 ஸ்பூன், டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், கார்லிக் பவுடர், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், பட்டர் மில்க் 1 கப், மைதா 1 கப், பெப்பர் பவுடர், சால்ட், ஆயில். இந்த மாதிரி ஒரு பவுலில் டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் 2 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், கார்லிக் பவுடர் 1 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு சால்ட். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்லிக் பவுடர் இல்லைன்னா கார்லிக்கை குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் பட்டர் மில்க் ஆட் பண்ணுறேன். பட்டர் மில்க்குன்றது நான் கட்டி தயிரில் கொஞ்சம் சுகர், சால்ட்டு, அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி. ஸோ இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலன்னா உங்களுக்கு கட்டி விழுந்துடும் நிறைய, மொத்தமாக அதை ஊற்றிட்டிங்கன்னா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம தண்ணிக்கு பதிலாக நம்ம இந்த பட்டர் மில்க் ஆட் பண்ணுறோம். பிகாஸ் உங்களுக்கு வாட்டர் ஆட் பண்ணுறதை விட இந்த பட்டர் மில்க் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த காலிஃப்ளவர்லாம் போயிட்டு நல்லா சோக் ஆகி நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம அதில் காலிஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணிடலாம். பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாகவும் போடாமல் ரொம்ப பெருசாகவும் போடாமல் இந்த மாதிரி மீடியமாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 1 hour நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்ல தண்ணியாகவே, அதாவது அந்த பட்டர் மில்க் நல்லா ஃபுல்லாக ஆட் பண்ணியே வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம இந்த பட்டர் மில்க் மிக்ஸ்சரை நம்ம இன்னொரு இதில் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 1 hour நான் ஊற வச்சிடுறேன். இப்போது ஒரு மைதா எடுத்திருக்கேன் 1 கப். அதில் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தனியாக. இப்போ நம்ம அந்த பட்டர் மில்க் மிக்ஸ்சரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதை பேட்டர் மாதிரி நம்ம ரெடி பண்ணக்கூடாது, கொஞ்சம் தூளாக வர மாதிரி ரெடி பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விரவிக்கோங்க. நல்லா கட்டி கட்டியாக வரணும் இதில். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பட்டர் மில்க் மிக்ஸ்சரை ஊற்றி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக விரவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கட்டி கட்டியாக இருக்குது. ஸோ தட் அப்போ தான் நம்ம அந்த காலிஃப்ளவர் டிப் பண்ணும் போது உங்களுக்கு அந்த வெளியே அந்த க்ரன்ச்சி டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஊற வச்சிருக்க காலிஃப்ளவர் எடுத்து இதில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு பரட்டிக்கலாம் ஒன்றுத்தையும். காலிஃப்ளவர் 65 நம்ம அந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் ஒன்று ஒன்றா போட்டு பொரிக்கிறேன். நல்லா இந்த காலிஃப்ளவர் முழுகிற வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிகாஸ் இது நல்லா ஃப்ரை ஆகும், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது நம்ம சிக்கன்லேயும் பண்ணலாம். அந்த KFC ஸ்டைலில் சிக்கன் பண்ணுறாங்கல்ல, கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன், அதில் தான் நம்ம இந்த கோபி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த காலிஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் பன்னீர், சிக்கன், ப்ரான்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், செம கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் இந்த மாதிரி ஸ்டேஜில். இப்போ நான் மிச்சம் இருக்கிறதையும் போட்டு பொரிச்சிடுறேன். பாருங்கள், கிறிஸ்பி கோபி ஃப்ரைட் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம 65 கிரேவி அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல க்ரன்ச்சி டெக்ஸ்சரும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.